ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணு புரியலையே ஒண்ணு. இந்த வந்தம்மா இந்த வந்துட்டேன். ஐயோ பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துரு நானே நேரில் பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றான். ஏண்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ்க்கு சில சாட்சி சொன்னால அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமோ பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன். அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்துரு கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லிருந்தேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மேடம் இன்ஸ்பெக்டர் என்ன வெளியே விட மாட்டேங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் லாக்அப்ல இருக்கிறது என்னோட கிளையண்ட். அவரை கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு. கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரயோஜனம் இல்ல, காசோட வரணுங்கிறாரு. உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ? தாராளமா காட்டலாமே. சந்துரு நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? அப்பப்ப நான் ஆயிருவேங்க. அப்பப்பாவீங்களா? ஆமாங்க. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க. அவர் லீவ்ல வெளியூர் போகும்போதெல்லாம் ஸ்டேஷனை பாத்துக்க என்கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போறாரு. அவர் வர்ற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமூலுக்கு இந்த ஏட்டும் கான்ஸ்டபிளும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லைங்க. ஓஹோ அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு. சரி சரி முதல்ல அவரை ரிலீஸ் பண்றீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க? திருநாட்டு முதல்ல இருந்தாலும் வெளில அனுப்பு. அம்மா சொல்றாங்களா? எஸ் சார். சந்துரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. எம்ஏவா? எம்ஏ படிச்சுட்டு ஏன் இப்படி? அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் நான் அழுதுருவேங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழுத்தான்ற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்க. வீட்டுக்கு வாங்க எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். டீ தரேன். இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா ஜோதியம்மா அடாடா எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாமா அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்சவன அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடம்புல அதிகமா இருக்கு அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா அப்பா அப்படியே அப்பாடா 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. 2 ஃப்ரைட் ரைஸ், 2 சிக்கன் நூடுல்ஸ், 2 பட்டர் சிக்கன், 2 தந்தூரி சிக்கன், 2 பட்டர் நான், 2 பிளாக் டால். அது போக உங்க ஹோட்டல்ல எது பெஸ்ட் ஐட்டமோ எல்லாத்தையும் 2 பிளேட். என்னங்க பாக்குறீங்க? எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேனா? எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க, அதான் எல்லாத்துலயும் ஒரு 2 சொல்லி வச்சேன். ஐநோ எத்தனை வேண்டியவங்கள நான் பாத்துருக்கேன். ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்களையும் 2 பேர் சாப்பிட போறீங்களா? வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அதான் எல்லாத்தையும் 2 பிளேட் சொல்லிவிட்டேன். இப்பதான் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே. ஹலோ. வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பிளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ பேசலாமே. அது எப்படி சொல்றது? சார்
எஸ். இவங்கதான் நீங்க சொன்ன வேண்டியவங்களா? அது ஆமா 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 ஆமா. நீங்க முதலே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? வேண்டியவங்க வராங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதனால எல்லாத்தையுமே கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. சார் நான் ஐஸ்கிரீம் கொண்டு முதல்ல இடத்த கால் வேணும். நான் வந்து அட முதல்ல சாப்பிடுங்க, இல்லன்னா எல்லாம் ஆறிட போகுது. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம். என்னையா இது? 2 ஐஸ்கிரீம் முழுசா எடுத்து வரல உனக்கு? சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. என்ன சாரி பூரிட்டு அவங்க யார் தெரியுமா உனக்கு? சரி விடுங்க சந்திரு, பரவாயில்ல. என்னங்க நீங்க ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்துருக்கீங்க, இப்படிலாம் கொட்டினா மனசு கஷ்டப்படாது? முக்கியமான விஷயம் ஆரம்பமே சரியில்லை. ஆமா ஆமா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். கண்டிப்பா வரேன். அப்படியே நல்ல நோட்ஸ் கொடுத்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க பொண்ணான நேரத்துல ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி தயவு செஞ்சு என்ன பாருங்க. ஹலோ தேவி. வருங்கால தாய் குழந்தைங்களே, மேட்டர் ரொம்ப சின்னதாங்க. நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுதுங்க. இப்ப என்னன்னா, நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிச்சுன்னா மேட்டர் ஓவருங்க. இல்லன்னா இந்த சந்துரு சாப்டர் ஓவர், அவ்வளவுதான். தேவி, இப்ப நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லல, நான் இங்க இருந்து உன் கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். ஆமா. என்ன மிரட்டுறியா? எங்க குதி பாக்கலாம். ஏய் குதிச்சிட போறாண்டி. ஏய் வேணாண்டி, பேசாம ஐ லவ் யூ சொல்லுடி. ஆள் நல்லா தானே இருக்கான். உனக்கு பிடிச்சிருந்தா நீ சொல்லிக்கோ. ஏய் மிஸ்டர். சொல்லுங்க. ஐ லவ் யூ. நோ, எனக்கு தேவி தான் சொல்லணும். யோ ஏன் டிராமா பண்ணிட்டு இருக்க? அட போய் சொல்லி பழக்கம் இல்லைங்க. யுவர் ஆனர், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர கொட்டிங்க வந்துச்சா? நான் சொல்றல நிஜங்க. யோ குதியா முதல்ல. தேவி, போனா வராது, பின்னாடி நீ தான் வருத்தப்பட போற. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என்ன லவ் பண்ணல? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணல. என்ன நீ விளையாட்ட நினைச்சிட்டல? நான் சீரியஸாவே சொல்றேன். நான் 3 என்றதுக்குள்ள ஒரு முடிவை சொல்லிடு. 1. குதிக்க வேணாம்னு சொல்லுடி. அவன் குதிக்க மாட்டான்டி. 2. 3. தாத்தா, சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? வற்புறுத்தி ஸ்கூலுக்கு போக வைப்பேன். சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? வற்புறுத்தி சோர்த்திக்கு வைப்பேன். சின்ன வயசுல நான் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? வற்புறுத்தி பாட்டு பாடியாவது தூங்க வைப்பேன். அதே மாதிரி நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீங்க என்ன பண்ணணும்? சரின்னு வற்புறுத்தாம விட்டுற வேண்டியதான். இப்பதான் நீ சின்ன பிள்ளை இல்லையே. தாத்தா, நான் எப்பவும் உங்களுக்கு சின்ன குழந்தைதான். அப்பா வற்புறுத்தி கல்யாணத்தை பண்ணுவீங்கிற? ஆமா தாத்தா, நான் மாப்பிள்ள கூட முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா இதே இவ்வளவு சுத்தி வளைச்சு சொன்ன? மாப்பிள்ளை யாருமா? நம்ம சந்திரதா. சாட்சி சொல்றதுக்காக ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தேனே, அதே சந்திரதா. ஏன் தாத்தா, அடிக்கடி ஜெயிலுக்கு போனவர்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு விட என் பேத்தியோட முடிவு கரெக்டா இருக்கும் நம்புறவன் தான். பொடி தூக்கிட்டு ஊர்வலம் கிளம்பிடுறாங்களா? என்ன நாடுப்பா இது, நம்ம மூடு தெரியாம. என் காதல் குறுக்க அந்த நாடே வந்தாலும் சரி, இந்த சந்திர தயங்க மாட்டான், பூந்துருவான். சார், சந்திர கூட வர்றது உங்க பொண்ணு மாதிரி இல்ல? வழிவிடுங்க தாய்க்குழப்பே. ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங் தலைவா. என்ன பந்தோபஸ்தா? என்ன தெரியும் இறங்கிட்ட? ஓ மரியாதையா? இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்மா, ரொம்ப க்ளோஸ். சாரி தலைவா, இவங்க யாருன்னு சொல்ல மறந்துட்டேன். இவங்க நம்ம உட்பி வருங்கால மனைவி தேவி. சார கும்பிட்டுக்கோ, இவர் உனக்கு அப்பா மாதிரி இல்ல? அப்பா மாதிரி இல்லடா, அப்பாவே தான். ஆமா, ஒரிஜினல் நைனா. இனிமே அவனோட உன்னை பார்த்தேன் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். நீ தகுதி இல்லாத ஒரு தருதல பையனை காதலிச்சா அதுக்கு நான் தலை ஆட்டணுமா? அவரோட தகுதி இல்லாதவர் இல்ல, படிச்சவரே, நல்லவரே, நாணயமானவரு. இத படிச்சு பார். எத்தனை கேஸ்ல அவன் பேர் இருக்கானு, எத்தனை தடவை இந்த லாக்அப்ல இருந்திருக்கானு இவங்களை கேட்டு பார். இதுலயும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் மாசத்துல எத்தனை நாள் உள்ள இருப்பான்னு சென்ட்ரல் ஜெயில போய் விசாரிச்சு பார்.
நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணு.